காவியஸ்டிங்கிறவங்க அனானிஸ்டிக் கேர்ள்ஸ் ஹாஸ்டலை பற்றி போடுங்க, அதுவும் குறிப்பாக வந்து ஸ்ட்ரிக்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவோட பார்ட் 2 தான் இது. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரிக்ட்டுங்கிறத தாண்டி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு லிபரலான ஒரு ஹாஸ்டல் தான். நிறையா ஃப்ரீடம் இருக்குது. ஃப்ரீடம் இன் த சென்ஸு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இண்டியன் டைம் தான். நம்ம காலையில் 6 மணி 8:30க்கெலாம் ஷார்ப்பாக உள்ளே வந்துடணும். இன்கேஸ் நீங்கள் லேட்டாக வரீங்க, இல்லை வீட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் டு ஆர்சி, நான் மாரி வீட்டிலேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரிலேட்டிவ் வீட்லேருந்து வரேன், நான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கும் ஒரு பேர் டைம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அலோபிள் டைம். அதுக்கு மேலே லேட்டாக வந்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஒரு தடவை பார்ப்பாங்க, 2 தடவை பார்ப்பாங்க, 3ஆவது தடவை வந்து அமுச்சு விட்ருவாங்க. எனக்கெலாம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் அவ்வளோ ரூடாலாம் வந்து பண்ண மாட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஆர்சி. உங்கள் ஆர்சி தான் வந்து உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிலாம் ரொம்பவே ஜாலியான டைப் தான். என்னோடய ஆர்சி ரொம்ப ஜாலியான டைப்பு. ஸோ அதேமாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே பிஹெச்டி ஸ்காலர்ஸ் தான். அவங்க வந்து ஒன்றும் அவங்க வார்டனாக வந்து வேலை செய்கிறதுக்குலாம் வரல. அவங்க பிஹெச்டி பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இது வந்து சைடில் தான் பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கே தெரியும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ். ஸோ கேர்ள்ஸ், குறிப்பாக கேர்ள்ஸ்க்கு, பாய்ஸ்க்கு வந்து அட்டண்டன்ஸ் பற்றி அப்புறம் சொல்லுவோம், அது வேறு. ஆனால் கேர்ள்ஸ்க்கு அட்டெண்ட் லாக் ஒரு புக் இருக்கும், ஓகேவா? அந்த புக்கில் வந்து இந்தந்த ரூமில் யார் யார் இருக்காங்கிற டேட்டா இருக்குமா? ஸோ அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்களான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ப்ரெசென்ட் போடுவாங்க. ப்ரெசென்ட். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரே விஷயம். மற்றபடி ஸ்ட்ரிக்ட்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜாலியாக இருக்குங்க. எல்லாருமே வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் தான். அனானிசிட்டி இருக்கட்டும், அந்த ஹாஸ்டலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு இடம் தான்.